இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம கூட்டாஞ்சோறு பண்ண போறோம். கூட்டாஞ்சோறு சின்ன வயசுல அவங்க வீட்டுல ஒண்ணு எடுத்துட்டு வந்து செய்யக்கூடிய கூட்டாஞ்சோறா இல்ல வேற எப்படி? இது அதேதான், நம்ம சின்ன வயசுல அரிசி கொண்டு வா பருப்பு கொண்டு வான்னு செஞ்சிட்டோம், அதே கூட்டாஞ்சோறு தான். ஓகே, ஸோ கூட்டாஞ்சோறு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? அரிசி, துவரம்பருப்பு, கேரட், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், சீரகம், கருவேப்பிலை, தேங்காய், கொத்தமல்லி இலை, பூண்டு, கடுகு, எண்ணெய், உப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, ஊற வைத்த புளி, காஞ்ச மிளகாய். தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சட்டியை சூடு பண்ணிட்டு அரிசியும் பருப்பையும் ஒண்ணா வேக வைக்க போறோம். அது கூடவே காய்கறியும். ஃபர்ஸ்ட் அரிசியும் பருப்பையும் ஒண்ணா சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு இப்போ கூட்டாஞ்சோறுன்னும் போது அவங்கவுங்க வீட்டுல ஒரு புடி அப்படி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதுல அளவெல்லாம் கிடையாது, அப்படியே போட்டு செய்வோம். அதே போல தான் இதுக்கும் அளவு ஏதாவது இருக்கா? இல்ல அளவு வந்து ஒரு உலக்கு அரிசி எடுத்தீங்கன்னா அதுல 3ல் 1 பங்கு பருப்பு, துவரம் பருப்பு சேர்த்துட்டு இதோட அரிசியும் ஒண்ணா சேர்த்துடலாம். என்ன அரிசி? நம்ம ரைஸ் நார்மலா சாதத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதே அரிசி தான். இதுல ஸ்பெஷலா எதுவும் பச்சை அரிசி அப்படிலாம் கிடையாது. நீங்க நார்மலா எந்த சாதத்துக்கு எப்படி அரிசி எடுக்கீங்களோ அதே, புழுங்கல் அரிசியோ யார் யார் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி. இப்ப இதுல தண்ணி சேர்த்து இதை வேக வச்சிடலாம். போடும். இது வந்து அதாவது கொதி வரும்ல, அப்போ வந்து நம்ம காய்கறிகள் எல்லாம் ஒண்ணா சேர்த்துடணும். இதுல வேற எதுவும் இப்போ உப்பு இதெல்லாம் போடும்? இல்ல, இப்போதைக்கு இதுல ஒண்ணுமே சேர்க்க வேண்டாம். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம காய்கறி சேர்த்துக்கோம். லைட்டா கொதி வந்த போதே காய்கறி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம். இல்ல அரைக்கிறதுக்கு இருக்கு என்னன்னா தேங்காய், 1 ஸ்பூன் அளவு சீரகம், இது கூட வந்து 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் காஞ்ச மிளகாய். இதுல வந்து காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் தான் சேர்க்கிறோம். இதுவும் ஒரு 6 பல், 5 சேர்த்துக்கலாம். ஏன்னா வேற எதுவும் இதுல சேர்க்கறது இல்லைன்றதுனால காஞ்ச மிளகாய் மட்டும் 5 காஞ்ச மிளகாய். கொஞ்சம் தேங்காய் துருவு, அதாவது ஒரு 2 பத்து 3 பத்து அளவுக்கு தேங்காய், அதோட சின்ன வெங்காயம் 4-5, அப்புறமா பூண்டு, கொஞ்சம் சீரகம், அப்புறமா வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைச்சிக்க போறோம். ஸோ இந்த விழுதை வச்சுதான் நம்ம வந்து இதுக்கான காரம் எல்லாமே செய்ய போறோம். இப்ப இது லைட்டா கொதிச்சு வரும்போது நம்ம மற்ற காய்கறிகளும் சேர்த்தலாம். இதுல வந்து நீங்க கொஞ்சம் பாதி, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாதி வெந்ததுக்கு அப்புறமா சேர்ப்பாங்க காய்கறி. ஆனா நம்ம கொலைய வேகணும் அப்படின்னா நல்லா இருக்கும், அப்பதான் நல்லா இருக்கும். அப்படின்னா இது வேகும் போதே நீங்க காய்கறி சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வேற எதுவுமே இல்லை, ஏதோ இருக்கிற காய்கறிகள், தனியா குழம்பெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னும் போது டபால் போட்டு இது செஞ்சிடலாம். இந்த ஒவ்வொரு ஊர்ல இதுக்கு வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க. இங்க வந்து நம்ம கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்றோம். அதுவே கொஞ்சம் வந்து கொங்கு மண்டலம் பருப்பு சாதம் சொல்லிட்டு, ஆனா அது கொஞ்சம் மேக்கிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல வந்து காய்கறி நிறைய சேர்க்க மாட்டாங்க. இது வந்து காய்கறி சேர்க்கறதுனால கூட்டாஞ்சோறு. அதே வந்து கொஞ்சம் கர்நாடகாவுக்கு போனோம்னா பிசிபிலாபாத், அதுல கொஞ்சம் காரத்துக்கு அது வந்து தேங்காய் அரைச்சு ஊத்த மாட்டாங்க, மசாலா போடுவாங்க. தேங்காய் அரைச்சு ஊத்த மாட்டாங்க, அதுல சோம்பு எல்லாம் சேர்ப்பாங்க. நம்ம இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். இதுல அது கொஞ்சம் இந்த சைடுல எப்படி வந்தோம்னா சாம்பார் சாதம், அது வந்து அதுலயும் வந்து நீங்க தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. சாம்பார் சாதம் ஒரு சில விஷயம் இன்கிரீடியன்ட் மட்டும், சென்னை பக்கம் அந்த பக்கம் வந்தோம்னா இது சாம்பார் சாதம். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கத்துல இது கூட்டாஞ்சோறு. ஓகே, பாருங்க இப்ப நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லயே நம்ம காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். சூடானாலே போதும், நமக்கு காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். இல்ல கொதிக்கணும் இல்லையா? இல்ல லைட்டா சூடாகும் போதே சேர்த்துடலாம். முருங்கைக்காய், அப்புறம் கத்திரிக்காய். இதுல வந்து நம்ம எல்லா காய்கறிகளும் சேர்க்கலாம். நமக்கு விருப்பப்பட்ட காய்கறி நிறைய சேர்க்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். இது ஒரு காய் ஒரு டைம்ல போடணும் இல்லையா? மொத்தமாவே சேர்த்து அதோட வேக வச்சிடலாம். கேரட், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், பீன்ஸ்
இந்த காய் அந்த காயின்னு கிடையாது, உங்களுக்கு கையில கிடைக்கிற காய் வீட்டுல இருக்கக்கூடியது. இது வேற எதுவும் இல்ல, பொரியல் கிடையாது, கூட்டு கிடையாது, எதுவும் இல்ல. வெறும் ஒரே சாதம் செஞ்சு அதுலயே உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் தனியா செய்யணும்ன்றது இல்லை, இதுலயே எல்லா வெஜிடபிள்ஸ்க்கான உங்களுக்கு நியூட்ரியன் வேல்யூவும் கிடைச்சிடும் உங்களுக்கு. இது கூடவே மாங்காய். மாங்காவுமா? மாங்காய் எல்லாமே சேர்த்து வேக வச்சிடலாம். இதுல வந்து வெங்காயம் தக்காளி நம்ம ஆட் பண்ணல, அது வந்து நம்ம வதக்கி சேர்க்க போறோம். ஓகே, இதெல்லாம் மட்டும் இப்போதைக்கு வேக வைக்கும். இதுல உப்பு சேர்க்க வேண்டாம், இப்போதைக்கு இதை வேக மட்டும் வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி எல்லாத்தையும் மற்றதெல்லாம் புளியை கரைச்சி அதை ஒரு சைட்ல கொதிக்க வச்சு சேர்க்கணும். ஓகே, ஸோ இதை வந்து இப்போ வேக வைக்க போறோம். இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். அண்ட் இதுக்கான தேவையான டைம் வந்து கொடுத்துருவோம். அண்ட் இது வந்து நம்ம அரைச்சு கொண்டு வந்துடும். இதுதான் வந்து இதுல கொஞ்சம் அந்த காரம் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடியது. தேங்காய், சீரகம், வரமிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சு விழுதா எடுத்துட்டு வந்து அதுதான் இதுல வந்து காரத்துக்கு வந்து போட போறோம் மசாலா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ரெடியா இருக்குது, இந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாதமும் ரெடியா இருக்கு. சாதம் நல்லா வந்து வெந்துட்டு காயும் வந்து பாருங்க நல்லா கொலைய வெந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தா நம்ம கரெக்டா இருக்கும். இதை நம்ம மாத்திட்டு அந்த அடுப்புல வச்சுட்டு நம்ம இந்த அடுப்புல கொஞ்சம் புளி கரைசல் ரெடி பண்ண போறோம். தாளிசம் அது போட தேவையில்லையா? இல்ல நம்ம ரெடி பண்ணிட்டு போடலாம். இதை அப்படி இங்க வச்சிடலாமா? அங்க இருக்க இதை ஆன் பண்ணி வச்சிருங்க, கொஞ்சம் சூடாவே இருக்கட்டும். ஓகே, சிம்ல வைக்கணுமா? சிம்ல வச்சிருங்க ஃபுல்லா. தண்ணி இல்லல்ல, அதனால சிம்லயே வச்சிடலாம். ஓகே, இதை வந்து நல்லா கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ இந்த அடுப்புல நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும். சேர்த்துட்டு கடுகு போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்பதான் நம்ம தாளிசம் சேர்க்கிறோம். ஓகே, இப்ப தாளிசம் பண்ணிட்டு இதுல போட போறோம். தாளிசம் பண்ணி குழம்பு மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுல சேர்க்க போறோம். இப்ப நம்ம ஒரு குழம்பு மாதிரி ரெடி பண்ணி அதுல சேர்க்க போறோம். இது பண்ணும்போது சைமல்டேனியஸா அது கூட பண்ணலாம்ல? பண்ணலாம். நமக்கு இது பண்ணும்போதே அது ரெடி பண்ணிக்கலாம். ஆனா இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், அதனால நம்ம அது வெந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சோ புளி கரைசலோட சேர்த்து அப்ப நம்ம அரைச்ச விழுதி இதுல தான் ஆட் பண்ணணும். இதுல தான் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல போட போறோம். ஓகே, இப்போதைக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு கூட நம்ம போடல. உப்பு கூட போடல, வெறுமனே இருக்குது, வெந்து மட்டும் இருக்கு. காய்கறி, துவரம்பருப்பு, அரிசி 3 மட்டும் தான் வெந்திருக்கு. காரம் இல்ல, உப்பு இல்ல. இனிமே தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சேர்க்கணும். இதுல வந்து கடுகு போட்டு தாளிசம் பண்ணிட்டு புளிக்கரை, அதான் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து வதக்கிட்டு புளியை கரைக்கணும். கடுகு பொரிஞ்சு வருது. இந்த டைப்ல நம்ம வெங்காயம் சேர்த்தலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இது எப்பவுமே சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுல ஒரு காரமும் இருக்கும். நார்மல் பலாரியை விட இதுல வந்து உள்ளி ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து இதை ஃபர்ஸ்டே ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணா இது வந்து குழஞ்சிரும். இப்ப லாஸ்டா ஆட் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அது முழுசா நம்மளுக்கும் தெரியும். ஏன்னா காய்கறி, அரிசி எல்லாம் வேகிற டயத்துல வந்து இந்த சின்ன வெங்காயம் ஈஸியா ரொம்ப சீக்கிரமா குழஞ்சிரும். அதனால இத மாதிரி தனியா வதக்கி போட்டீங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இல்ல இதுலயே போடுறதா இருந்தாலும் தாளிசம் பண்ணிட்டு அப்படியே அந்த அரிசி பருப்பு போட்டும் பண்ணலாமா? அதுதான், அந்த மாதிரி பண்ணீங்கன்னா குழஞ்சிரும். சின்ன வெங்காயம் பண்ணலாம், ஆனா சின்ன வெங்காயம் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. தெரிய வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கீரை கூட சேர்த்துக்கலாம். அரைக்கீரைய நல்லா பொடியா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அரைக்கீரை சேர்த்து நம்ம காய்கறி வேக வைக்கோம்ல, அதுல ஒரு கீரையை விட முருங்கைக்கீரை போட்டா, முருங்கைக்கீரை போடும்போது தாளிச்சு போடணும். இந்த மாதிரி தாளிசம் சேர்க்கும் போது முருங்கைக்கீரை தாளிச்சு போட்டா நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு கீரை, அரைக்கீரை இல்லைன்னா முருங்கைக்கீரை. இப்ப பாருங்க, இது நல்லா வதங்கிட்டு இது கூடவே தக்காளி சேர்த்தலாம். தக்காளி வந்து ஒரு தக்காளி அளவுக்கு சேர்த்தா போதும், நிறைய வேண்டாம். ஏன்னா நம்ம புளி கரைசலும் சேர்க்கிறோன்றனால ஒரு தக்காளி அளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப அப்படின்னா டேமரண்டா இருக்கும், புளிப்பு இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். புளியை வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா கட்டியா கரைச்சிக்கணும்.
தண்ணியா கரைக்க கூடாது, ஏன்னா நம்ம அதுலயே எல்லாமே வெந்துருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப இலகா வரும். அதனால நீங்க வந்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியா கரைச்சுக்கோங்க. இப்ப இது வதங்கட்டும், நம்ம அதுக்குள்ள புளி. இது இப்போ ஆஃப் பண்ணிட்டுமா இல்ல ஓகேவா? ரொம்ப இதுவாயிடாது. ஓபன் பண்ணி பாத்துக்கலாமா? ஏன்னா ரொம்ப நேரமா அப்படி சிம்ல வச்சிருந்தாலுமே கூட நம்ம சட்டி கொஞ்சம் சூடான சட்டின்றதுனால ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம்ல? ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வெந்துடுச்சு, அது ஊத்தும் போது கொஞ்சம் சூடு இருக்கிற மாதிரி இருந்தா போதும். இப்போ வந்து புளியை நல்லா கெட்டியா, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஊத்துறோம்ல, ஒரு கப் அளவு தண்ணி ஊத்துறோம், 1 டம்ளர் அளவு ஊத்துறோம்னா அதே அளவு போதும். மறுபடியும் 2வது கரைக்க வேண்டாம். இதே நல்லா திக்கா கரைச்சு ஊத்துனா போதும். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளிய நல்லா திக்கா கரைச்சிட்டு அதை அப்படியே இதுல ஒண்ணா சேர்த்துடலாம். இந்த அளவு இருந்தா போதும் தண்ணி. இதுக்கு மேல நம்ம சேர்க்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா திரும்ப அதை ரொம்ப நேரம் கட்டி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதுலயே நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுதியும் ஒன்னா சேர்த்துடலாம். கொதிக்கலாம் வேண்டாம் அப்படியே? இல்ல, இதுல அப்படியே சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு. நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கல, இந்த இதுலதான் உப்பு சேர்க்க போறோம். சாதத்துக்கே தேவையான அளவு உப்பு, சாதம் காய் எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது லைட்டா கொதிச்சு வரும்போது அதுல ஒன்னா சேர்க்கணும். என்னன்னா இத வந்து வெறுமனே கூட குழம்பா நம்ம அப்படியே ஒயிட் ரைஸ்ல போட்டு சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம், குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து இதுல போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண போறோம். ரொம்ப கெட்டி ஆகணும்லாம் இல்ல, லைட்டா அப்படியே அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கொதிச்சு வந்தாலே போதும். ஏன்னா நம்ம அரைச்சது வந்து வெறுமனே அப்படிதான் இருக்கும், அதனால அதனுடைய காரம் பச்சை வாசனை எல்லாம் இருக்கும். அது வரைக்கும் லைட்டா கொதிச்சு வந்தா போதும். இன்னும் அப்படியே அது கொஞ்சம் பபிள்ஸ் வரணும். ஓகே, அந்த கண்டினியூஸா ஒரு சேர்ந்தாப்புல பபிள்ஸ் வந்துட்டு இருக்கும்ல அந்த டயத்துல. இன்னொரு டவுட், இப்போ இதுல போட்ட காய்கறியை பதிலா அதுலயே போட்டு நம்ம குக் பண்ணி இதுல சேர்க்கறது இல்ல, இதுல வேகாது. உங்களுக்கு தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டோம்ல, காய்கறி வந்து ஃபர்ஸ்டே சொல்றேன், வதக்கும் போது காய்கறியை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கரைசல்ல வந்து போட்டு அதோட கொதிக்க, அதுனா சாம்பார் மாதிரி ஆயிரும்ல உங்களுக்கு. கூட்டாஞ்சோறுன்றது இந்த ஸ்டைல்ல பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குதுன்னா ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். சாம்பார்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேது, தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கனால சாம்பார் ஃப்ளேவரா இருக்காது. பட் ஸ்டில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மிக்ஸ் பண்ணி போடும்போது ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் காய்கறிகளை அதில் போட்டு பண்ணி அதுக்கப்புறமா இதில் மிக்ஸ் பண்ணும்போது அதில் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ வெறும் பருப்பு அரிசி மட்டும் கூட காய்கறிகள் எல்லாத்தையும் இதில் போடும் போதும். ஸோ ஒரு வாட்டி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ட்ரையல் பண்றது எஸ் இன்னோவேஷன் தானே. இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இது நம்ம இதில் ஊற்றிடலாம். மாற்றி வைக்கணுமா? மாற்றிக்கலாமா? ஊத்தட்டுமா? ஊத்திடுங்க. ஒண்ணா ஊத்திடுங்க. அப்படி வச்சிருங்க. போதுமா? இத கொஞ்சம் ரைஸை போட்டு எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆக்சுவல் கூட்டாஞ்சோறு. எதுவா இருந்தாலும் மிச்சம் வைக்காம அதை அப்படியே தேய்ச்சி எடுத்துருவோம். ஸோ ஏன்னா அதுல புளி இருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம ஊத்துறதே கொஞ்சம்ன்றதுனால மிச்சம் வைக்காம ஊத்துனீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ இது லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் சாதத்தில் படட்டும். அதுக்கான டைம் கொடுத்துருவோம். நல்லா சிம்ல வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 2 minutes 3 minutes வச்சா போதும். ஒரு 2 to 3 நிமிஷம். பட் ஆல்ரெடி நல்லா குக் ஆயிடுச்சுல. பட் அந்த ரைஸ் வந்து அதோட சேரணும். நம்ம இப்போ புளி கரைசல் ஊற்றணும்ல, அதோட ஒன்றா சேரணும். அப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சா போதும். அந்த ஹீட்ல அதோட சேர்ந்துரும். ஓகே, ஸோ அதுக்கான டைம் கொடுப்போம்.
அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. ஒரு பாத்திரத்துல அரிசியும் பருப்பையும் ஒண்ணா சேர்த்து களைஞ்சிட்டு வேக வச்சிருங்க. இது லைட்டா சூடாகும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாம் ஒண்ணா சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிருங்க. இது வேகட்டும். இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடுகு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கட்டும். கொஞ்சமா தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற சாதத்தில் ஒன்றா சேர்த்து கலந்து ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான கூட்டாஞ்சோறு தயார்.